எது புரியலை? காரமாக எதாவது சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க சார். அது சொல்லுவாங்க. பசி பசி காதலிக்குது கண்ணு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன். ஒரு சிக்கன் மட்டன் கிடைக்கிற மாதிரி எங்கேயா கூட்டு போடுவோம். ஃபிஷ்ஷு இதே கேட்டுக்கிட்டே இருப்பேன். 10 டைம்ஸ் கேட்டு டயர்ட் ஆகிடுவேன். இல்லை அது வேணாம், யாரும் சாப்பிட்டோம், போன வர சாப்பிட்டோம். அப்படி ஒரே குழப்பமான சூழ்நிலையிலே இருக்கும். கல்யாணம் கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். கல்யாணம் 20 இயர்ஸ் ஆகுதுங்க சார். இந்த இது கூட புரியலன்னா எப்படி சார் ஆகிறது? இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை எனக்கு இதான் பிடிக்கும் நீங்க சொன்னாதான் என்ன. காரம் அப்படின்னு பொதுவா சொல்லாம பேல் பூரி இல்ல சிக்கன் மசாலா சார். பேல் அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. 5 மணிக்கு உங்களுக்கு காரமா ஒன்று சாப்பிடணும் போல தோணுது. என்ன சாப்பிடணும்னு தோணுது? இது ஒண்ணு. அதுதான் சார் ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுப்பேன் சார். அதுதான் சார். அந்த ஆப்ஷன் கொடுக்கறது தான் சார் பிடிக்கல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நீங்க ஆப்ஷன் கொடுத்து நான் அதை சாப்பிடணுமா? எனக்கு என்ன பிடிக்குங்கிறது உங்களுக்கு புரியாதா? அவர் என்ன ஒரு 100 திங்ஸ் 1000 திங்ஸ் மைண்ட்ல இருக்கும் பொழுது இதை இவங்களுக்கு அதெல்லாம் கவனிக்க முடியறது இல்ல. மைண்ட்ல இருக்கு 2000 திங்ஸ் மைண்ட்ல இருக்கு. எல்லாருக்குமே 1000 திங்ஸ் மைண்ட்ல இருக்கு. இன்னைக்கு என்ன அண்ணா ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறே தெரியலடா. சமைக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா? இது உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? ஜாலியா இருக்கலாம்ல. ஒரு விளையாட்டு தான் சார். நம்மளுக்கு எவ்வளோ தடவை அவங்கள நம்ம வந்து போட்டு பார்த்து திட்டி இருப்பாங்க. இது சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இது சின்ன ஒரு விஷயம் தான், ஒரு விளையாட்டு தான். இது பிடிக்கலையா, அடுத்தது வா, அப்ப இது மாட்டினியா, இப்ப அடுத்தது. இதுல எப்படி சார் டயர்ட் ஆயிடும் சார். ஒரு 1/2 hour ஆகும். ஒரு நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். டயர்ட் ஆயிடும்ல. டயர்டானா என்ன சார், அடுத்தது மறுபடியும் கேம் ஆட வேண்டியதா? அழுதுகிட்டு சொல்றேன்டா தாத்தா, டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, டே 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 உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா சார். அப்பதான் சார் ஒரு சுவாரஸ்யம் வரும். ஓகே. அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப புரியுது, அது இப்ப புரியுது. நெசசரி ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஐ ஜஸ்ட் வாக் அவே. சரி, சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. சரி, இவ்ளோ விஷயம் தெரியறவரு ஒரு வைஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? டேய் உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுடா. 2 days பிஃபோராகவே நான் சொல்லிடுவேன் அவங்க கிட்ட. அப்போ வந்துட்டு போ, எல்லாம் ஓகே போ அப்படின்னுடுவாங்க. கிளம்புறப்போ கரெக்டாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ பிரச்சனையான காலம் 8ல நடந்த சண்டை ரிசல்ட் ஆகி போச்சு. சிச்சுவேஷன் இருக்கும், இல்ல எனக்கு ரொம்ப வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும், இல்ல ஒர்க் அதிகமா இருக்கும். அது எப்படிமா வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை தான் இது நடக்குது. ஆனா உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். சரி, அப்படியே ஃபோன் பண்ணி மச்சான் அது அப்படின்னு ஃபோன்லாம் பேசும்போது நான் இங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா உட்காந்துட்டு பண்ணி போறவன் கம்முன்னு போயிட்டு அங்க போய் என்ஜாய் பண்ணுவேன். இங்க இருந்து அலப்பறைய போட ஆரம்பிச்சிருவோம். அந்த அலப்பறைய பார்க்கும்போது உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? ஜாலியா இருக்கலாம்ல. பின்ன என்ன உலகண்டாது. ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒருத்தர் சந்தோஷமா போக கூடாதா? வார வாரம் வெக்கமா இல்ல? உங்களுக்கு பிரச்சனை நீங்க போக முடியலங்கிறது இல்ல. அவன் என்னோட இருக்கும்போது இருக்கும் சந்தோஷத்தை விட இன்னொருவரோடு போகிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அதான். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப புரியுது, அது இப்ப புரியுது. சார் எல்லாத்துக்குமே அழுவாங்க சார். எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது சார், ஆனால் அழுவாங்க. சரி, ஒரு கணக்கு வச்சுப்போம். ஒரு வாரத்தில் எத்தனை தடவை அழுவாங்க? ஒரு வாரத்தில் ஒரு 3 times அழுவாங்க சார். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவ்வளவு அழுகிற ஆளு என்னன்னு சொல்லிட்டு அழுக வேண்டியதானமா? அழுவுறேன், அதான் ப்ராப்ளமே. அதான் பிரச்சனையே அப்படின்னு சொன்னா ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்க. விசாரிப்பீங்களா மாட்டீங்களா? ஏன் அழற, என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? நான் கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் தான் வந்து எனக்கு நேற்று தலைவலி. ஏன் அழறீங்க?
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, வாங்கி கொடுக்கறதும் இது இல்லைன்னு சொல்லுவீங்க. அது எப்படி அப்ப என்ன பண்ணும்? சார் வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுவேன். ஒரு இவர் நிமிஷம் பண்ணணுமேன்னு பண்ணுவாரு. இப்போ ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் நான் வாங்குறேன். உண்மையா உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? உண்மையாவே அவங்க சர்ப்ரைஸ் பண்ணி வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காத்திருந்த அன்பு பரிசு தானா? சார் ஒரு சில விஷயங்கள் நான் வாங்கி கொடுத்தா எதிர்பார்த்ததுதான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் மச்சின சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. சார் அப்படி இன்டிமேட் பண்ண பொருள் தான் ரிங்குங்க. போன வருஷம் இந்த மாதிரி ரிங்கு வேணும், ஸ்டோன் வச்ச ரிங்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இந்த ஸ்டோன் இல்ல, பிளாக் ஸ்டோன் வச்சது அப்படின்ட்டு மாத்திட்டாங்களா? என்ன சொல்றேன்? ஏழாவது கர்மாந்திரம்னு ஒன்றும் புரியல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. கல் வச்ச ரிங்கு வரைக்கும் அனுமானிக்கலாம். ஆனா அது பிளாக் கலர் ஸ்டோன், அது இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த கடையில வாங்கலாம் எப்படி அனுமானிக்க முடியும்? வேற என்ன? நான் இப்போ உனக்கு ஐடியா சொல்லும்ல, இதே மாதிரி என் வாலிப வயசுல எனக்கு ஐடியா சொல்ல ஆள் இல்ல. ஐடியா மட்டும் சொல்லியிருந்தான் புடிங்கிருப்ப போட மணி பார்க்க முடியாது சார், பார்க்க கூடாது. 4 பேர் கொண்ட குடும்பம் ஒரு வாரம் சிங்கப்பூர்னு ஒரு பட்ஜெட்டை போட்டு காட்டினா எந்த மனைவியா இருந்தாலும் பார்த்து போடுவாங்க மிடில் கிளாஸ். என்னாலும் சரி, எதை பத்தி நீ யோசிக்காதப்பா, நம்ம எல்லாம் ஃபேமிலியா ஒரு தடவை போகணும் அப்படின்னு நீங்க சொன்னா கிளம்புங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. இத வச்சுதான் பில்டப் பண்ணலாம் மகனே. எது வெளிப்படையாக பேசினால் தான் என்ன? வெளிப்படையா பேசலாம் சார். அது வந்து இந்த இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இருந்தா அது நல்லா இருக்குமேன்னு தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். வேற வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். வந்துட்டு இருக்கோம் சார். கார்ல பைபாஸ் ஏறிட்டோம். மேடம் வந்து என்ன பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட காரைக்குடி பைபாஸ் ஏறி புதுக்கோட்டை வரைக்கும் பார்த்துக்கிட்டே வராங்க, 60 கிலோமீட்டரா. என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. முறைச்சிக்கிட்டே வராங்க. நானும் நடுவில் நிப்பாட்டி கேட்டுட்டே சொல்லலை. நீ எங்க ஆளுனா ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிப்பாட்டிட்டு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா, நான் இப்படி பார்த்தா நீ என் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணணும், இது கூட உனக்கு தெரியலையா? நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, முகத்தை மூடி சிரிச்சா இன்னும் அழகா இருக்கீங்க. பின்னாடி திரும்பினா ரொம்ப அழகா இருக்கீங்க. கேக்குறேன், 60 கிலோமீட்டர் அது புரியாம பக்கி நீ என்னதான் பண்ண? சார் நான் இருக்கிற பிரச்சனையில இதை சார் பார்த்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப இதை எப்படி கேட்க முடியும்? இப்ப நீங்க கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. சார் அதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துட்டா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நாங்க இது வேண்டாம் விடு, அவனுக்கு புரியல, நீ கொஞ்சம் அவனை வளர்த்து. இல்ல சார், இந்த மாதிரி 800 வருஷத்துக்கு முன்னால வந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெருசுனா 20,000 வருஷத்துக்கு முன்னால வந்த தமிழ் எங்களுக்கு பெருசுதான். மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படியுமே ஓப்பனா கேட்க முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு சிம்பாலிக்கா தான் பிரசன்டேஷன் பண்ண முடியும். இதை வந்து நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல யாராவது ஒருத்தராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இதை எப்படி உங்களுக்கு ஃப்ரீயா கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் சொல்லி எதா இருந்தாலும் விஷயத்தை மட்டும் சிம்பிள்ஸா எதிர்பார்க்கும். ரொமான்ஸ் நேரத்தில் மட்டும் சிம்பிள்ஸ் வச்சுக்கணும், மற்ற நேரத்தில் வெளிப்படையாக சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சம் யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. கொஞ்சமா இறங்கி வராங்கம்மா. இப்போ வந்து சொன்னாதானே நீங்க நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி, நான் சொல்லியே அவங்க பண்ணாம இருக்காங்க, அந்த மாதிரி விஷயம் இருக்கு. இப்போ வந்து அது வாங்கிட்டு வந்திருக்காரு கிஃப்டா எனக்கு. அவங்க சொன்ன வளையல் தான் வாங்கிட்டு வந்தேன் சார், சைஸ் பத்தல, அதுக்கு நான் என்ன பண்றது? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? வாங்கிய மாதிரி வாங்கியாந்து இது யார் கைக்கும் பத்தாது, உங்க அக்கா பிள்ளை தான் பத்தும். கடைசில தங்கச்சிக்கு பத்துச்சு சார். யார் தங்கச்சிக்கு? என்னோட தங்கச்சி. ரொம்ப கிளியர். ஏய் ஆளு பார்த்தா அம்புலி மாமா அட்டப்பட மாதிரி இருக்கான்னு நினைச்சா ரொம்ப பேசிக். ஏன்னா இப்ப அவன் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசலே தெரியுது நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க. நானே வரிசையா சொல்லிட்டா. பாயிண்ட் நம்பர் 1, தம்பி நீயா வாங்கிட்டு வந்தாலும் அது நல்லா இல்லை மயலா. கரெக்ட். அது ஹெல்த்தியா இல்ல மயலா. 2 இது சாப்பிட்டா பிள்ளைக்கு ஒத்துக்காது அப்படி மயலா. அப்ப நீ திட்டம் போட்டு அதாவது காஃபி போடுறதுக்கு அவர் வரணும். நக்கு
செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். கஷ்டப்பட்டு வர வேணாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இப்போ நம்மளால முடியும் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. முடியும் 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 10 மணி வரைக்கும் இழுப்பான் சார். வரேன்னு இருந்து மழையே பெய்யுதுங்க, கொட்டம் கொட்டுது. என்ன சார், ஒரு சாத்துக்குடி ஜூஸ் பிழிஞ்சா கண்ணில் தண்ணி எப்படி வருமோ, ஜூஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வருதுங்க. தினமும் இல்லை, அடிக்கடி அவங்க கேட்பாங்க. ஏதாவது அடிக்கடினா அந்த வாரத்துக்கு எல்லாம் அந்த மாதிரி வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வராளுங்க போல இருக்கு. வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். ஆக்சுவலா தினமும் தான் சார். ஆக்சுவலா தினமும் தான். பச்சை பிள்ளைய படத்துக்கு கூட போக விடாம ஏமா ஒருத்தன் வந்து நான் இது வரைக்கும் இப்படி ஒருத்தன் கேள்வியே பட்டதில்லடா.